ஒரு ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவையான கிருபையும் பணத்தையும் தேவன் கேட்டவொடனே கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரு. கொடுத்தது எப்படி நம்ம அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் தான் இன்னைக்கு டாபிக்கே. 2000 வருஷத்துக்கு இந்த உலகத்திலேயே முதல்ல சிக்கனத்தை பத்தி பேசுனதே இந்தியா தான். அந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ரொம்ப பேசுனது. அந்த தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கனத்தை பற்றி வேற யாராலையும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருவள்ளுவர். உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எனக்கு தெலுங்கு எனக்கு தெரியாது. ஆனா தமிழ்ல நல்லா இருக்கும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தெலுங்காரங்க, எனக்கு தெரியாது. ஒரு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் லிஸ்ட் எழுதி வைங்க. இது எனக்கு வேணும், இதுக்கு வேணும், இது வேணும், இது வேணும், இது நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறோம். அதுவும் கொடுத்துட்டார். அதை அப்படியே பயன்படுத்துறோமான்னு யோசிக்கணும். அதை அப்படியே பயன்படுத்துவோமா? இந்த மாசத்துடைய ப்ரொவிஷன்ஸ் 3000 ரூபாய், ஆனா 3000 சில்லற ரூபாய் ஆயிடும். எப்படி ஆகும்? இந்த மாசத்தினுடைய செலவு, மருத்துவ செலவு 300 ரூபாய், ஆனா 500 ரூபாய் செலவாகுது. இந்த மாதத்தினுடைய துணிமணி வாங்குறதுக்கு 500 ரூபான்னு நம்ம பட்ஜெட் போட்டுருப்போம், ஆனா 5000 செலவாகுது. எப்படி ஆகுது அது? அப்போ சேர்த்து வச்ச பணத்தை நம்ம என்ன பண்றோமா, நமக்கே தெரியாம என்ன பண்றோம், கொடுத்துறோம். எங்க கொடுக்குறோம்? யாருக்கோ கொடுக்கல, பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய சகோதரர்களுக்கு கொடுத்துருவோம். அதுதான் விஷயமே. நான் ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு உள்ள சரவணா ஸ்டோருக்குள்ள போனேன். ஆனா வெளியே வரும்போது என் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு 1500 ரூபாய் ஸ்வைப் பண்ணிட்டான். என் கண்கள் நிச்சை. நான் யோசிச்சு போனது 500 ரூபாய், ஆனா வச்சது எவ்வளோ? 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. எண்ணத்தை சம்பாதித்தல ஞானத்தை சம்பாதி, சொன்னதை செய்யவே இல்லையா நான். அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கான்? பணத்தினுடைய அருமை தெரியாம இருக்குது. அதுதான் விஷயம். பணத்தினுடைய அருமை தெரியாம இருக்கு. ஏன் இங்க பொருள் ஆசை? நான் அந்த வார்த்தையை சொல்லணும்னு என் சகோதரிட்ட சொல்லிட்டேன். பொருள் ஆசை எல்லாத்துக்கும் வேறா இருக்கிறது, எல்லாத்தையும் மிக்க வேறா இருக்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா அதே தேவன் தான் என்ன சொல்றாரு, நமக்கு செல்வத்தை சேர்த்து வைன்னு சொல்லியிருக்கிறாரு. எறும்புகளிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. என்னதை கத்துக்கணும்? எறும்பு கிட்ட. எறும்பு சின்னது இல்ல. எறும்பு கிட்ட என்ன கத்துக்கணும்? எறும்பு கிட்ட உழைப்பை கத்துக்கணும் இல்லைங்களா? சுறுசுறுப்பை கத்துக்கணும். அதுக்கு அடுத்தது சேமிக்கிற வைக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை கத்துக்கணும். ஹல்லேலூயா. சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை கத்துக்கணும். எறும்பு கிட்ட கத்துக்கிறது நிறைய இருக்கு. எறும்பு எப்படி இரவும் பகலும் உழைக்குமா? உழைச்சு அந்த உணவை எப்படி பண்ணுமா? சேர்த்து வச்சுக்குமா. எனக்கு 4ஆம் கிளாஸ்ல தான் நினைக்கிறேன் படிச்சது ஞாபகம் இருக்குது. இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. ஒரு பறவை மரத்து மேல இருந்தது. சின்ன கதையை சொல்றேன். ஒரு பறவை மரத்து மேல இருந்தது. கீழே எறும்பு இருந்து, எறும்பு கூடு கட்டி வாழ்ந்துன்னு. அந்த பறவை என்ன பண்ணிச்சான், எப்பெல்லாம் போயிட்டு இறைய தேடிட்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்ததான். ஆனா எறும்பு அப்படி இல்லை. டே அண்ட் நைட் என்ன பண்ணும்? எங்கன்னா இறைய தேடிட்டு வந்து எங்க வைக்குமா? கூட்டுக்குள்ள வச்சிடும். கிண்டல் பண்ணிச்சான். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாம நீ இன்னைக்கு என்ன அவசரப்படுற, இன்னைக்கே எதுக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுதான் ஏறு அந்த பறவை. அதுக்கு எறும்பு சைலண்டா இருந்ததுதான். மழை காலம் வந்தது. வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வந்தது. மழை காலம் வரும் பொழுது இறை எங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அந்த பறவை என்ன பண்ணிச்சா, சுத்தி பார்த்துதான் கிடைக்கவே இல்லையா. கிடைக்கவே இல்லை. உடனே என்ன எறும்பு கிட்ட வந்துதான். எறும்பு என்ன சொல்லிச்சான், நான் சொன்னேன்ல, நான் அப்பயே சொன்னேன் ஏதாவது சேர்த்து வையின்னு சொன்னேன்ல, ஆனா கேட்கவே இல்லையே. கோடை காலத்துல ஆகாரத்தை தேடி வையே, அது இல்லாதப்போ உதவும். பாரு, நான் உள்ள வச்சிருக்கேன் பாரு, கூட நான் உள்ள வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. அந்த எறும்பின் இடத்துல கத்துக்கணும் நம்ம சுறுசுறுப்பும் அதனுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பழக்க வழக்கம் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கத்தை சொல்லி கொடுக்குறோம்? யோசிச்சு பாருங்க சகோதரிகள். எத்தனை பேருக்கிட்ட, எத்தனை பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தெரியுது சிறு சேமிப்புன்றா என்னன்னு தெரியுமா? தெரியாது. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எனக்கு அப்போ 10 பைசா பெரிய விஷயம், 10 பைசா 25 பைசா பெரிய விஷயம். சகோதரிகளா இருக்கிறாங்க. 1 ரூபாய் கொடுத்தா உனக்கு 10 ரூபாய் மாதிரி. யாருன்னா வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா 1 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? சொந்தக்காரங்க 1 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க, 50 காசு கொடுத்துட்டு போவாங்க. 50 காசுன்றது அப்போ 5 ரூபாய் மாதிரி. உடனே எடுத்துட்டு போயிட்டு எங்க பாட்டிக்கிட்ட கொடுப்பேன். அவங்க எடுத்து அந்த பையில போட்டு கொடுப்பாங்க. அது கடைசி அதுவே பழக்கம் ஆயிட்டு பென்சில் பேனாலாம் எங்க அப்பா கேட்கும், நானே வாங்கிடுவேன். ஹல்லேலூயா. நம்ம தேவைகளை நாம சந்திக்கணும்னா நாம சேமிப்பு பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். நாம கொண்டு வந்தா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நமக்கே இல்லைன்னா நம்ம எப்படி? அதான் வீடும் ஆசியும் என்ன பண்ண, பிதாக்கள் கொடுக்கக்கூடிய மேன்மைன்ற வார்த்தையை படிச்சிட்டோம்.
நாம நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கலன்னா பிற்காலத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? இன்னொருத்தர்கிட்ட இறந்து போவாங்க. நீதிமான் ஒரு நாளும் கைவிட்டப்பட்டதுன்னு அப்பத்துக்கு இறந்ததும் இல்லையே. அப்ப நீதிமான்களாக வாழணும்னா நம்ம சேமிக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். எல்லாத்தையும் அன்னன்னைக்கு உடனே பிரிச்சு கொடுத்துட்டு ஒண்ணு எல்லாம் உட்காரக்கூடாது. என் தேவனுடைய பிள்ளைங்க ஞானமா நடந்துக்கணும். ₹1 நம்மளுக்கு 10,000 வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 500 என்ன பண்ணணும்? எடுத்து வச்சுக்க. நீங்க என்ன சார் எடுத்து வச்சுக்கன்னு கேட்டீங்களா? எடுத்து வைக்க போன ஆலோசிக்கணும். ஹல்லேலூயா. அரசாங்கம் எனக்கு எதுவுமே பண்ணலாம் சொல்லக்கூடாது. 60 வயசு 45 60 55 வயசானாலுமே இன்னைக்கு 58 வயசுக்குனாலுமே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 58 வயசுல இருந்து 78 வயசு 20 வருஷம் எப்படி நம்ம வாழப்போறோம்? யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரி. 70 வயசு வரைக்கும் எனக்கு அரசாங்கம் எந்த உதவி செய்யலன்னு சொல்லாதீங்க. அப்ப 58 வயசு இருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன், அதுக்கு என்ன பண்ணி கேட்பாங்க? பென்ஷனும் இல்லை, இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்டும் இல்லை. ஜாப் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும், சம்பளத்தை கையில் வாங்கணும், வெளியே போயிடணும். பிஎஃப் இல்லை, இஎஸ்ஐ இல்லை, எதுவும் இல்லை, ப்ராவிடென்ட் எதுவுமே கிடையாது. எந்த பென்ஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அப்ப நாம தான் ஞானத்தோட என்ன பண்ணணுமா? சேர்த்து வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்கோ வீடு கட்டுறதுக்கோ இல்லை நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்ம வாழக்கூடிய நம்ம கூட வாழக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ நம்ம ஏதாவது கொடுத்துட்டு போனாதான் அதுதான் பிதாக்கள் மேன்மை. அதுதான் பிதாக்களுடைய மேன்மை. இல்லைன்னு வச்சுக்க, எங்க அம்மா எங்க அப்பா ஒண்ணுமே சேர்த்து வைக்கலப்பான்னு சொல்றாங்க, சாட்சியெல்லாம் போயிடுவோம் நம்ம. அப்ப குடும்பத்துல சாட்சியா வாழணும் இல்லையா? குடும்பத்துல சாட்சியா வாழணுமா இல்லையா? வாழணும். இளமையிலேயே என்ன பண்ண, எல்லாத்தையும் முகத்தை கற்றுக்கொள். இளமையிலேயே நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ண, சேர்த்து வைக்க நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம்? எப்படி நான் சேர்த்து வைக்கிறது, என்னென்ன மாதிரி சேர்த்து வைக்கிறேன்? எனக்கு அரசாங்கம் எதுவுமே எனக்கு செய்யலையே, கண்டிப்பா செஞ்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் அட்டல் பென்ஷன் ஒன்று இருக்கு. எவ்வளோ தெரியுமா அமௌண்ட்? அது நீங்க என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், கூகுளில் எடுத்து கொடுக்குறேன். அட்டல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. வருஷத்துக்கு ₹20 தான். సంవత్సరానికి ₹20 தான் వేయాలి. 45 సంవత్సరాలు 50 సంవత్సరాలు ఇంట్లో ₹4 లక్షల 40 లక్షల రూపాయలు మీ చేతికి వస్తుంది. అటల్ పెన్షన్ స్కీమ్. பிரைம் மினிஸ்டர் ரோஜர் யோஜனா ஒன்று இருக்கு. அதுல எவ்வளவு தெரியுமா? மொத்தமே ₹300 தான். எப்போ? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. 5 సంవత్సరాలకు 300 தான் వేయాలి. 5 లక్షల రూపాయలు వస్తుంది. பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸர் தங்க செல்வ மகள் ஸ்கீம் இருக்கு இல்லையா? ₹10 போட்டா கூட 25 வருஷத்துல நம்ம எப்படியும் கிட்டத்தட்ட ₹2 லட்சம் 25 லட்சம் வாங்கிடலாம். இப்போ போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப முதலீடு சொல்றான் இல்லையா? பேங்க்குலாம் போடக்கூடாது, பேங்க்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல தான் போடணும். பேங்கர் ஏமாத்திடுவான். ஞானமா போடணும். பணத்தை கூட உன் ஆகாரத்தை ஆற்றில போடு, அது ஏற்றுக்கும்போது அது விளைஞ்சி வரும், அப்ப எடுத்துக்கலாம். ஆத்துல அளந்து போட்டாலும் அளந்து போடும் இல்லையா? கரெக்டா ஈக்குவலா போடுங்க, ஈக்குவலா போட்டு வைங்க. அந்த வேலைகளை கண்டிப்பா வட்டி விகிதத்தோட ஏறும். சேடு கட்டியோ வேற எங்கேயும் போட்டுறாதீங்க. இந்த மாச ஸ்கீம்ஸ்ல சேடுல வச்சுக்கலாம் பாருங்க, ₹500 ₹200, அதெல்லாம் ஏமாத்த வேலை. அதை கோல்டு பாண்டா மாத்தலாம். எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு. நாம தான் என்ன பண்றோம், மற்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ இங்க இருக்கிற விஷயத்தையே குழப்பிட்டு இருக்கிறோமா? நாம உள்ள போக முடியல. அதுதான் யோசனை. நம்ம குடும்பத்துல நம்ம பிரச்சனை, அடுத்த பிரச்சனையை யோசிக்கிறோம் தவிர பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு என்னன்ட்டு நம்ம யோசிக்கவே இல்லை. எதிர்காலத்தை கைவிட்ட சந்ததியர்கள் அவமானம் தான் படுவாங்க. யோசிச்சு பாருங்க சகோதரர், எதிர்காலத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதிர்காலத்தை விட்டுருங்க, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யார் யோசிக்கிறாங்களோ அவர்கள் தான் என்ன பண்ண கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்களா இருப்பாங்க. கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சும்மா நம்ம பைபிள் படிச்சுட்டு கீழ்படியணும், நான் பொருளாசை வேண்டாம், பிற்பத்துல இருந்து பொருளாசை வேண்டாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. சம்பாதி, எல்லாத்தையும் சம்பாதி, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்க. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் மேல் பற்றிலாம் இருக்கு. ரெண்டுத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஆவிக்குரிய ஆகாரமும் கொடுங்க, தேவனுடைய பிள்ளைகளாகவும் மாத்துங்க. இது ரெண்டுமே முக்கியம் இல்லையா? நாமளே சேர்த்து வைக்கலன்னா நம்ம பிள்ளைகள் பின்னாடி காலத்துக்கு ஒண்ணுமே இல்லாம திக்கற்றவர்களாக விட கர்த்தரே சொல்லிட்டாரு. அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? அர்த்தம் பிள்ளைங்களுக்கு திக்கற்றவர்கள் பிள்ளைகளாக மாற்றக்கூடாது. அப்ப ஞானமா நம்ம என்ன பண்ணணும்? நடந்துக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம், இப்போ ட்ரெண்ட் ஒன்று போயிடுச்சு. என்ன ட்ரெண்டுன்னா, மெடிக்கல் ஸ்கீம். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெடிக்கல் ஸ்கீம்ஸ்லாம் வருது. இந்த மெடிக்கல் ஸ்கீம்ஸ் வேஸ்ட், பயங்கர வேஸ்ட். அது ஏமாத்துறாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, அந்த கூகுள் மேப்ல அப்பப்போ கூகுள் செக் பண்ணுவேன். செக் பண்ணும் பொழுது எத்தனையோ பேர் ஏமாந்து போயிருக்காங்க.
கவர்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க மருத்துவ காப்பீடு திட்டம், அதுதான் பெஸ்ட். முதலமைச்சருக்கு மருத்துவ காப்பீடு உங்களுக்கு யாருன்னா இல்லைன்னா நீங்க இப்போ நேரம் போங்க நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் பண்ணிடுவாங்க. 6 லட்சம் ரூபாய் அது கூட தெரியாம ஜிஹெச்ல எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க தெரியுங்களா? காப்பீடு திட்டம் நம்மளுக்கு இருக்குதுன்னு கூட தெரியாது. 2 பேருமே சேர்ந்து பண்ணா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய். வெளியில பஜாஜ்ல பண்ண அதிகம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கீம் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஏன் இதெல்லாம் நான் சொல்லணும்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடியே என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். என் பெண்ணுங்க பணம் இல்லை இருக்கிற பணத்தை நம்ம எப்படி பண்ணணும்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ரொம்ப அழகா எழுதியிருப்பார் திருவள்ளுவர். இயற்றல் என்னென்ன காரியங்களை செய்தோம் அதுன்ட்டு எழுதிட்டு, ஈட்டலும் அதுக்கான காரியங்களை பணத்தை நமக்கு சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சதை காத்து வைக்கணும், ரொம்ப முக்கியம். அது சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சதை பிரிச்சு கொடுக்கணும். சேர்த்து வச்சதை பிரிச்சு கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். பிரிச்சு கொடுக்கறதுல 1/2 தான், 3/2 மாத்திரம் 1 ஆயிடும். அப்போ கரெக்டா ஈக்குவலா நம்ம கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம என் தாயும் என் தகப்பனும் தான் இந்த வீட்டை கட்டினாங்கப்பா. அவங்க ஏதோ முழங்கால் பண்ணிட்டு கத்துறது வேண்டிக்கிட்டு ஞானத்தோடு கட்டினாங்க. இன்னைக்கு மழைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன்னா காரணம் அவங்க தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, பிள்ளைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம உட்கார வச்சுன்னு வச்சுங்க, என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? என்னத்தை வாழ்ந்தாரு அவரு, என்னத்தை வச்சாரு எனக்கு, அவரால் நான் கஷ்டம்தான் பட்டேன். அவர் கஷ்டத்துக்கு அவரு சம்பாரிச்சது அவரே தான் செலவு பண்ணாரு தவிர என் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலை அப்படின்ட்டு அங்கலாய்க்க கூடாது நம்ம பிள்ளைங்க. அதனால நாம தான் என்ன பண்ணுமா, ரொம்ப ஞானமா தேவனுடைய பிள்ளைகளா நாம மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக எடுத்து வைக்கணும். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரெண்டாச்சு, வீட்டின் சேமிப்பே நாட்டின் சேமிப்பு இருக்கா? அந்த வார்த்தை இருக்கா? அந்த ப்ராப்ளம் இருக்கா? வீட்டின் சேமிப்பே நாட்டின் சேமிப்பு. வீட்டுல உண்டியல் இல்லாத வீடு எது இல்லையும் கண்டிப்பா கடங்கார வீடா இருக்கும். உண்டியல் இல்லாத வீடு இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்க உண்டியல் போட்டு வச்சுப்பாங்க, காசு சேர்ப்பாங்க இல்லையா? அந்த உண்டியல் இல்லாத இல்லைன்னா, சின்ன பசங்க உண்டியல் காசு போடுறாங்கன்னா பெரியவங்க பேங்க்ல அமௌண்ட் போடுறாங்கன்னு அர்த்தம். இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுங்க, கடன்காரங்களா இருப்பாங்க. கடன் மேல கடன், இந்த கடன் அடிக்கிறதுக்கு வேற கடன், இந்த கடன் வேற வட்டிக்கு வாங்கி கடைசியில் கடன்காரனவே வாழ்றோம், கடன்காரனவே பிறக்கிறோம், கடன்காரனவே வாழ்றோம், கடன்காரனவே இறக்குறோம். என் தேவனுடைய பிள்ளைங்கள் ஒரு நாளும் அன்பென்ற கடனோடு இருக்குங்களா தவிர மற்றபடிக்கு இந்த பணத்தின் கடனால இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? அப்ப வீட்டின் சேமிப்பு நாட்டின் சேமிப்பா இருக்கணும். எந்த இடத்துல எப்படி எவ்வளவு செலவு பண்ணணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு செலவு பண்ணுங்க. இந்த விஷயத்துல எனக்கு மருதகாசி தான் ஞாபகம் வராது. ஜென்ரலா பேசுனா அவங்க பேர்லாம் சொல்றேன், மருதகாசி தான் ஞாபகம் வராது. அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அதை 500 ஆக்கிடுவார் செல்லக்கண்ணு. அந்த வார்த்தை இருக்கு. யாருக்கிட்ட கொடுக்கணும்? பெண்கள் கிட்ட கொடுக்கணும் காசை. நம்மாலே எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு எல்லாம் செலவு பண்ணுவார். எப்போ எங்க கொடுக்கணும்ட்டு ஆணுக்கு தான் தெரியும், அதை எப்படி செலவழிக்கணும் பெண்ணுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ ஈக்குவல் கொடுக்கணும், தைரியமா விட்டு பார்க்கணும், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். அவங்க ஓவரா பண்ணிட்டாங்களோ இழுத்து பிடிச்சிக்கணும். என் தேவனுடைய பிள்ளைங்க இன்னிலிருந்து எப்படி இருப்பீங்க? எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க சேமிக்கிற பழக்கம் இருக்குமா இருக்காதா? ஏமா சாதனா இருக்கா செலவு பண்றவல்ல, நீங்க சேர்த்து வைங்க. உங்களுக்கு உங்க எதிர்காலத்துக்கு நீங்க சேர்த்து வைங்க. உங்க படிப்புக்காக செலவு பண்ணுங்க, உங்களுடைய திருமண காரியங்களுக்காக செலவு பண்ணுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல தாய் தந்தருடைய பிற்காலத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேர்த்து வைங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நாம போகும்பொழுது நான் இந்த வார்த்தையும் சொல்லுவாங்க, நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இது. போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, உண்மைதான். ஆனா என் பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மையை செஞ்ச திருப்தி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த திருப்தி இருந்தாலே போதும், கர்த்தர் நம்மளை மேன்மையா வச்சிருப்பார். ஆமென். கிடைத்த வாய்ப்புக்காகவும் கொடுத்த சந்தர்ப்புக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ప్రైజ్ లార్డ్. మంచి సబ్జెక్ట్ మీద సేవింగ్ ఎలా చేయాలన్నది మీరు తెలుసుకున్నారు. ఉదాహరణంగా మనము సేవింగ్ చేయకుండా పోవటానికి కారణాలు ఏంటి? ரொம்ப பந்தாவா வாழணும்,
அதுக்காக பணத்தை வீணாக்குறோம். ஒரு நார்மலான ஐஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆப்பிள் ஃபோன் இருக்கணும், ஆப்பிள் ஃபோனு வாங்கினா நல்லது. நம்ம ரொம்ப குறைவாக ஆசைப்படுறது கிடையாது, எல்லாம் ஹை ரேஞ்சில் போடுறதுனால தான் வீட்டில் ஒரு 10 காசை நிற்காம கடனுக்காராயிட்டு இஎம்ஐ கட்டுறதுக்காக ஃபோன் பண்ணி, அண்ணன் ஒரு 2000 ரூபாய் தரீங்களா, இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி மற்றவங்களை நாடுவது, மற்றவங்களை ఎదురుపాపది. ద సేవింగ్ మైండ్ அப்படின்றது எப்பவுமே இருக்கணும். మన ఇంట్లో ఎప్పుడు కూడా దేవుడిచ్చే ప్రతి రూపాయిని భద్రంగా దాచుకోవటం, భద్రంగా ఖర్చు పెట్టడం, దాన్ని భద్రంగా ఉపయోగించే వాళ్ళమై ఉండాలి. వచ్చే ప్రతి రూపాయి ఏదో పైనుంచి రాలిపడలా, ఈ 2 డొక్కలు ఊగులాడి పనిచేసి పరుగులు తీసి చెమట్లు గార్చి పరుగులు తీస్తేనే ఆ డబ్బు మన చేతికి వస్తుంది. బైబిల్లో మాకు కూడా ఉంది, ఏమని? పనివాడు జీతానికి పాత్రుడు. నేను దేవుని పని చేస్తే దేవుడు నాకు ఇస్తాడు. నేను పని చేయకుండా మూలలో కూర్చొని దేవుడా నాకు పెట్టినాయన, నాకు పంపినాయన అట్టనంటే ఎట పంపిస్తాడు? పంపిడు. నేను కష్టపడి పరిచర్య చేసి పరుగులు తీసి పోతేనే దేవుడు పోషిస్తాడు. నేను ఒక చోట్ల ఉండి నాకు ఈ అంటే ఎలా ఎత్తాడు? ఇవ్వడు. కాబట్టి సేవింగ్ అనేది తప్పనిసరిగా మన ప్రతి ఇంట్లో ఉండాలి. ఇప్పటి నుంచి ప్రాక్టీస్ చేసుకోండి దాన్ని ప్రతి ఇంట్లో. చాలా మంది చూడండి, ఇంట్లో ఏది లేదో పక్కింట్లో అడుక్కుంటా ఉంటారు. వాళ్ళ జీవితం అంతా అడుక్కొని తినే బతికే గాని నేను నా ఇంట్లో అది ఉండాలా అన్నది కొందరికి లేదు అలవాటు. ఒక ఇంటికి పోతే ఆమె కారం అడుగుతుంది. ఏమడుగుతుంది? కారం. నేను పట్టించుకున్నప్పుడు నీకు రెండు గ్లాసులు కారం ఇస్తానని అంటుంది. నేను అడిగినాను, ఏదో అడుగుతుంది ఇచ్చేయమ్మా అట్లా అన్నా. అన్నా ఇప్పటి నుంచి కాదన్నా, 10 సంవత్సరాలుగా అడుగుతూనే ఉందా. ఎప్పటి నుంచి అడుగుతుందంట? 10 సంవత్సరాలుగా అడుగుతుందంట. ఎప్పుడైనా మనం అడగకూడదన్న మనసు ఆమెకి రాలా. బైబిల్లో ఒక మాట ఉంది చూడండి, సామెతలు 31:16 చదవండి. 31:16. ఆమె పొలమును చూసి దాన్ని తీసుకొనును, తాము కూడబెట్టిన ద్రవ్యము పెట్టి ద్రాక్ష తోట ఒకటిని నాటును, ఆమె కూడబెట్టిన డబ్బును పెట్టి అని ఉంది. ఉందా? సేవింగ్ ఉందా అక్కడ? ఆమె కూడబెట్టిన డబ్బును పెట్టి. సరే, మీరందరూ ఇక్కడ ఉన్నారు. మీరు కూడబెట్టిన డబ్బులతో ఏ ఒక్క మంచి కార్యం చేశారా అన్నది మీ మనస్సాక్షులకి బాగా తెలియాలి. లేదా కూడబెట్టిందంతా తిండికే ఖర్చు పెట్టినవా, లేదా పల విధమైన ఖర్చులు చేసి దాన్ని వృధా చేసుకున్నవా? చాలా మంది అంటారు నా దగ్గర, ఒక రోజుల్లో నేను ఎట్టున్నాను తెలుసా అని కాతాడి ఎగరేస్తా ఉంటారు. ఇప్పుడేమైందని అడిగితే చెప్పరు. ఒక రోజుల కథే చెప్తా ఉంటారు. ఒక రోజుల్లో నువ్వు ఎట్టున్నావని కాదు, ఇప్పుడు ఎట్టున్నావు ఆన్లో. అదిదా దేవుడు ఇష్టపడతాడు. సేవింగ్ అనేది మన దగ్గర ఎప్పుడు దేవుడిచ్చే ప్రతి రూపాయిని మనం చాలా జాగ్రత్త పరచుకోవాలి. చాలా బహిరంగ ఖర్చు పెట్టే కానీ ఇష్టానుసారంగా వేస్ట్ చేసేది కానీ మన దగ్గర ఉండకూడదు. ఇప్పుడు మనం ఇంట్లో వంట చేసుకోవాలా, వెంటనే ఫోన్ తీసుకొని జొమాటోకి ఫోన్ చేసుకొని ఆర్డర్ బుక్ చేసుకొని 2000 కట్టేయకూడదు. ఆ 2000 రూపాయలు ఉన్నదంటే 20 రోజులు జరుగుతుంది ఇంట్లో. చాలా మంది చేసే పని ఇదే. అంటే ఎచ్చులు అంటారు దాన్ని. ఎచ్చులు గొప్పతనము ఏంటండి, పని చేసుకునే దానికి సోమర్థనము. అలాంటి ఒక గుణ లక్షణాలు ఉండేటప్పుడు నీ దగ్గర సేవింగ్ అనే మైండ్ ఉండదు. బైబిల్లో రాయబడింది, సోమరి చీమల యొద్దకు వెళ్ళి దాని నడతలు చూసి తెలివి తెచ్చుకోనము. వేసవి కాలం అందు అది ఏం చేస్తుందంట? ఆహారాన్ని ఏం చేస్తుందంట? సమకూర్చి పెట్టుకుంటుందంట. స్టోరేజ్ గుడౌన్లో స్టోర్ చేసి పెడుతుంది. అట్లా మీరు గెట్ చేయాలి. ఇప్పుడు నేను కొంతమంది చెప్తారండి,
అది చెప్పినప్పుడు నాకు చాలా ఆశ్చర్యంగా ఉంటుంది. ఏమంటారంటే, మా సొత్తు 10 తరాలు తినేంత వరకు ఉందంటారు. అది గొప్పతనం. ఏది గొప్పతనం? అది గొప్పతనం. 10 తరాల వరకు తినేంత వరకు నేను సమకూర్చి పెట్టాను. వాళ్ళు నెమ్మదిగా జీవించచ్చండి. అప్పుడు ఒక సేవింగ్ అనే మైండ్ ఉంటేదా ఆ ఒక మాట అనేది రాగలుగుతుంది. కాబట్టి దేవుడిచ్చేది మనం ఎప్పుడు వృధా చేసుకోకుండా మనం చేతనైనంత వరకు ప్రతి రూపాయిని జాగ్రత్త పరిచే వాళ్ళంగా ఉండాలి. ఈ జాగ్రత్త పరిచే వాళ్ళకి ఈ ఊరు ఒక పట్టణం, ఒక పేరు, ఒక పట్టం వేస్తుంది. ఏం తెలుసా? పిసనారి అని. ఏమని పట్టం వేస్తుంది? పిసనారి. మనుషే రాదు గంగా, ఖర్చు పెట్టేదానికి మనుషే రాదు. పిసనారి అని ఒక పట్టం వేస్తుంది. ఇస్తే ఈనీలే పర్వాలేదు. ఎందుకు చెప్ప? ఈ సేవింగ్ ఎప్పుడో ఒక రోజున మనల్ని ఆదుకుంటుంది అన్న సంగతి అనే వ్యక్తికి తెలియదు. ఈ కార్యం ఏదో ఒక రోజున ఆదుకుంటుంది అన్న సంగతి మనకి ఒక పట్టం ఇచ్చిల్లా వాళ్ళకి తెలియదు. కాబట్టి అనేవాళ్ళు అన్నయ్య. అయితే సేవింగ్ మైండ్ కలిగిన వాళ్ళు దాన్ని తప్పనిసరిగా చేసేటప్పుడు మీ ఇంట్లో ఏ అప్పులు బాధలు ఉండవు, ఏ సమస్యలు రావు. ఎప్పుడెప్పుడు ఏదేది చేసుకోవాలో అన్నది మీరు ధైర్యంగా చేసుకోవచ్చు. ఒక మాట చెప్తాను. ఒక ఆయన చిన్నప్పటి నుంచి విమానంలో పోవాలని ఆశ. వ్యవసాయకుడు డబ్బులు కూడబెట్టాడు, టికెట్ కొనుక్కున్నాడు, సంతోషంగా విమానం ఎక్కాడు. విమానంలో వ్యత్యాసమైన బిస్కెట్లన్నీ ఇచ్చారు, మంచి మంచి కూల్ డ్రింక్ వచ్చాయి. అవన్నీ తాకుండా ఇది ఎంత బిల్లు అవుతుందో నాకొద్దని అందరు తాగుతుంటే చూస్తా ఉన్నాడు, అందరు తింటా ఉంటే చూస్తా ఉన్నాడు. ఇక వాటి తర్వాత ఒక దిక్కున విమానం దించేస్తారు. అందరికి లంచ్ తినండి అనేసి అందరూ చాలా నాన్ వెజ్ ఫుడ్ వ్యత్యాసంగా ఉండే అన్ని తింటా ఉంటే ఈయన అందరు ముఖాలు చూస్తూ ఉన్నాడు. ఒకవేళ నేను తిన్నానంటే ఇది ఎంత బిల్లు కట్టాల్సి వస్తుందో అని. ఇంకా అట్ల తర్వాత నేరుగా పోయి ఒక టీ అడిగాడు. అక్కడ క్యాంటీన్ దగ్గర ఒక టీ ఉంటే ఇవ్వండి. ఆ టీ తాగిన తర్వాత జోబుల నుంచి డబ్బులు తీసి ఇవ్వబోయే లోపల, కాదండి మీరు ఎందుకు డబ్బులు ఇస్తున్నారండి? కాదండి నేను టీ తాగినాను కదా అందువల్ల. కాదండి మీరు విమానంలో ఎక్కిన కాల నుండి దిగేంత వరకు మీకు ఇచ్చే ప్రతి దాంట్లో ప్రతి ఐటమ్స్ని మేము బిల్లు కట్టించుకున్నాం, కాబట్టి మీరు బిల్లు కట్టాల్సిన అవసరం లేదండి అని చెప్పారు. విమానం బయలుదేరుతుంది, ఇంక దెన్నవదు, బయలుదేరి తీరాలి. కాబట్టి దేవుడిచ్చిన ఆశీర్వాదాన్ని అనుభవించడం తెలియక తాను ఈజీగా పోగొట్టుకునేసాడు. అంటే ఏంది? దేవుడు మనకిచ్చే ప్రతి ఆశీర్వాదాన్ని అనుభవించే తెలియక మనం కొన్ని సందర్భాల్లో ఇట్లా వేస్టేజ్ చేసుకుంటా అజ్ఞానంగా ఉండే వాళ్ళమై ఉంటాం. కాబట్టి అది ఎప్పుడు మనం చేయకూడదు. మనకు దేవుడిచ్చే ప్రతి రూపాయిని జాగ్రత్త పరచుకోవాలి. దాన్ని మంచి రీతిగా ఉపయోగించేటప్పుడు ఏ సమస్యలు అన్న దీంట్లో రావు. హల్లెలూయా. ఒక మంచి వర్తమానాన్ని నిరంజన్ బ్రదర్ ఇచ్చాడు. పోస్ట్ ఆఫీస్ విషయం చెప్పాడు, బ్యాంక్ విషయం చెప్పాడు. ఇవన్నీ కూడా ఉపయోగించుకోండి. ఇవన్నీ చాలా మంచిది. మనం కానీ 10,000 నిందరు అనుకోయా, కాల్సవరం ఉంగరం తీయద్దాము, అంతే కదా. మైండ్ అర్థం వస్తుంది. డబ్బులు ఇంట్లో ఉన్నాయంటే ఏం చేద్దాం? సరే బంగారు తీసిండ్రు, అది పిల్లలు వేస్తుందా? మిమ్మల్ని అడుగుతున్నాను నేను. బంగారు ఇంకొక 1 గ్రామ్ వేసేస్తుందా ఒక సంవత్సరం అయిన తర్వాత? ఇది ఆ 10,000 రూపాయలు కానీ మీరు ఫిక్స్డ్ డిపాజిట్లు కానీ వేసిండ్రు అనుకోండి, 1 సంవత్సరానికో 2 సంవత్సరాలకో, అది కానీ వేసి పెట్టారు అనుకోండి, ఒక 5,000 రూపాయలు ఎక్స్ట్రా డబ్బులు మీ చేతిలోకి వచ్చేస్తుంది. బంగారు కొన్ని ఇంట్లో పెడితే వస్తుందా? ఏంటంటే ఇంటికి వచ్చిన వాళ్ళకి అంతా బీరువా దగ్గర చూపిస్తా, చూడు నేను ఉంగరం కొన్నా, ఇదిగో ఉంగరం కొన్నా, అటు చూపిస్తే దాని ద్వారా మనకేం లాభం ఉంది? ఏమీ లేదు. అదే కానీ ఫిక్స్డ్ డిపాజిట్లో కానీ వేసినట్టు తప్పనిసరిగా నీ డబ్బులు అది ఇంకొక వంతుగా మారి నీ చేతిలో కొద్ది బలంగా వస్తుంది. ఇవన్నీ చాలా మంది ఉపయోగించేది లేదు, చేసేది లేదు. ఎందుకంటే మన వాళ్ళ దగ్గర ఉన్న అలవాటు ఏంటంటే ఉన్నది అప్పుడే దీని అప్పుడే చేయి దుడుచుకొని ముద్దు దుడుచుకోవాలి. మరుసటి రోజు గురించి ఆలోచన ఉండదు, వాళ్ళని వీళ్ళని అడుక్కుంటా అలా జీవించి బతికేయాలి. ఇది జెనెటిక్గా లోపల అలవాటు అయిపోయింది చాలా మందికి. ఇందులో కొంతమంది జాగ్రత్త పడి దేవుడిని నమ్ముకున్న బిడ్డలు వారు చాలా జాగ్రత్త కలిగి జీవించే వాళ్ళని మనం చూస్తున్నాం. కాబట్టి అలాగా జనరల్గా మీ జీవితంలో ఎప్పుడు కూడా మీరు మీ యొక్క మనీ, దేవుడిచ్చిన ప్రతి రూపాయిని జాగ్రత్తగా ఖర్చు పెట్టే వాళ్ళై ఉన్నప్పుడు, అవి సేవ్ చేసుకునేటప్పుడు
మీకు అవసరానికి అవి మీకు ఎప్పుడు కూడా ఉపయోగపడుతుంది అన్నది మర్చిపోబాకండి. హల్లెలూయా, హల్లెలూయా. మంచి వర్తమానం, జనరల్ మెసేజ్ మనం విన్నాం. ఈ సమయాన మరొక మెసేజ్